ஹாய் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 டார்க் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பேக் பீஸில் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் வந்து போட்டிருக்கேங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் போட்டிருக்கேன். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் மேலே லைனிங் போட்டு நான் நெக்கு ஃபஸ்ட்டு வந்து அடிச்சிட்ருக்கேன். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக 1/2 இன்ச் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணுங்க. ஸோ 1/2 இன்ச் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டரில் இருக்க அந்த ஃபேப்ரிக் வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்ச் வந்து கொடுக்கணுங்க. ஒரு சின்ன கட் கொடுக்கணும் நெக்கை சுற்றியும். ஸோ இந்த நாட்ச் கொடுத்தா தான் நம்மளால் அந்த ப்ளவுஸோட நெக் ஷேப்பை வந்து நம்ம லைனிங் கிளாத் திருப்பி விடும்போது அழகாக அந்த ஷேப்புக்கு வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம நாட்ச் வந்து கொடுக்குறோம், அந்த சின்ன சின்ன கட் கொடுக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிமான தையல் வந்து போடணும். இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம எங்கே போடுறோம் அப்படின்னா லைனிங் கிளாத் மேலே ஓரமாக நான் போட்டுட்ருக்கேங்க. ஸோ இந்த ஸ்டிச் போடும்போது கீழே வந்து நமக்கு அந்த 1/2 இன்ச் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அது வந்து லைனிங் கிளாத் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத் மேலே அது இருக்கக்கூடாது. அதையும் சேர்த்து தான் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லைனிங் கிளாத்தை பின்னாடி திருப்பி விட்டுட்டு, ஸோ இதை கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் நீட்டாலாம் வந்து எடுத்து விட்டுருங்க, எந்த சுருக்கமும் இல்லாமல். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வேஸ்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சீம் அலவன்சஸையும் நம்ம வந்து உள்ளே மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படி மடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இருக்க லைனிங்கை வந்து உள்ளே 1/2 இன்ச்சும் மெயின் ஃபேப்ரிக்கை திருப்பி உள்ள ஆப்போசிட் டைரெக்ஷனில் 1/2 இன்ச் நான் அடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வந்து கொடுத்து அடிக்கலாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் லைனிங் கீழே வேஸ்ட்டில் வந்து அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நெக்கும் வேஸ்ட்டும் வந்து அடிச்சுட்டு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து சீல் பண்ணிடணும் நம்ம. ஸோ ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வாங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ லைனிங் வந்து ஓரம் அடிச்சிடணும். ஸோ இது மாதிரி சுற்றி வந்து அடித்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதை வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணணும், லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா லைனிங் தான் நம்மளோட கரெக்ட் மெஷர்மெண்ட், சரிங்களா. அதனால் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது தேவையில்லை நமக்கு, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் அடிச்சுட்டு அண்ட் அடுத்தது நம்ம பேக் பீஸில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ட் வந்து பிடிக்கணும், சரிங்களா. ஸோ நான் எப்படி மடித்து பிடிக்கிறேன்னு பாருங்கள். வேஸ்ட்டுக்கிட்ட அதே மாதிரி மேலே ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஷோல்டரில் மடிச்சுக்கோங்க. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மடிக்கிற துணி வந்து ஈவனாக இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு நீங்கள் டார்ட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நீங்கள் பிடிச்சி அடிக்க போகிறீங்க. டார்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வந்து நீங்கள் ஹைட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 இன்ச் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு ஹைட்டு தான். 1/2 இன்ச் பிடிச்சி 4 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டார்ட் வந்து நீங்கள் அடிக்கணும், சரிங்களா. ஸோ இதே மாதிரி 2 சைடும் வந்து டார்ட் பிடிச்சிக்கோங்க. ரைட் சைட் ஷோல்டருக்கு நேராக கீழே, அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஷோல்டருக்கு நேராக கீழே வந்து 2 டார்ட் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு நம்ம டார்ட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச் ஹைட்டுங்க. கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க ஃபேப்ரிக்கை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்கெல்லாம் வந்து தையல் போடுறீங்களோ, தையல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் தையல் வந்து நீங்கள் எங்கே என் பண்ணுறீங்களோ என் பண்ணுற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். 2-3 தடவை பேக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், என் பண்ணணும், சரிங்களா. அப்போ தான் வந்து துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் அடிக்கணும். பேக் பீஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் அடிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க, லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும்.
நான் வந்து மாற்றி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் மார்க் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வெளியில் வர மாதிரி நான் மாற்றி எடுத்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நெக் அடிக்கிறேன். நெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கோம். அடிச்சுட்டு இதில் நெக்கில் இருக்க எக்ஸ்ட்ராலாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நாட்ச் போட்டுட்டு அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு லைனிங் மேலே ஒரு ஓரத்தில் படிமான தையல் போடுறோம். ஸோ அந்த படிமான தையல் போடும்போது கீழே 1/2 இன்ச் நம்ம துணி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து லைனிங் கிளாத் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடிச்சுட்டு கரெக்டாக நீட்டாக எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். லைனிங் கிளாத் வந்து மேலே தெரியக்கூடாது நெக்கில், அந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை வந்து நம்ம ஓரம் அடிச்சிடணும். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து ஒட்டுக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இதில் இருக்கிற அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை நம்ம ட்ரிம் பண்ணக்கூடாதுங்க. லைனிங் கிளாத்து விட்டு வெளியில் வந்து இருக்கிற அந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து டாட் பிடிச்சிக்கலாங்க. ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டாட், ஷோல்டருக்கு நேராக இருக்க கீழே இருக்க சென்டர் டாட் பிடிச்சிக்கலாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹூக் பட்டிக்கிட்ட இருக்கிற டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஆமோல் கிட்ட இருக்க டாட் பிடிச்சிக்கலாங்க. ஸோ இந்த டாட்டோட அளவு எல்லாமே நம்ம ப்ளவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நம்ம அதோட வித்து, நம்ம அதோட ஹைட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. வித்தோட சென்டர் டாட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து 3 இன்ச்சு. அண்ட் ஹூக் பட்டிக்கிட்ட இருக்க டார்ட்டும் ஆமோல் கிட்ட இருக்க டார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நான் வந்து மொத்தமாக பிடிச்சி அடிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஃபஸ்ட்டு நெக் அடிச்சுட்டு நாட்ச் போட்டு திருப்பி விட்டுட்டு ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணிடணும். ஸோ லைனிங் மேலே தாங்க படிமான தையல் போடணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே எந்த ஒரு ஸ்டிச்சும் வந்து நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஸோ அதர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஃபுல்லாக லைனும் மெயினிங் ஃபேப்ரிக்கும் வந்து ஃபுல்லாக அவுட்லைன் அடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ட்ரிம் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து டார்ட்டெல்லாம் பிடிச்சிக்கோங்க. ஸோ நம்ம ப்ளவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எங்கே நீங்கள் வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்சஸ் கொடுக்குறீங்க, எங்கே 1/4 இன்ச்சு சீம் அலவன்சஸ் கொடுக்குறீங்க, ஹைட் எவ்வளோ வைக்கணும், வித் எவ்வளோ வைக்கணும், நீங்கள் எல்லாமே மார்க்கர் வச்சு அந்த லைனிங்கில் வந்து நோட் பண்ணிக்கிறது வந்து தப்பே இல்லைங்க. ஸோ நம்ம எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கவனமாக நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் எங்கேயாவது 1/4 இன்ச் எங்கேயாவது விட்டாலும் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருங்க. ஸோ எல்லாமே நீட்டாக மார்க்கர் வச்சு நீங்கள் லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேளை டார்ட்டுக்கு வந்து ஆமோல் கிட்ட இருக்க டார்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வித்து பிடிச்சி அடிக்கிற கொடுத்துருக்கீங்க, பட்டிக்கிட்ட இருக்கிற டார்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அப்படி எல்லாமே நோட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, ஒரு வேளை நீங்கள் வந்து பிகினராக இருந்தால். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் டார்ட்டு எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவையும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ்லேயும் நான் கீழே சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். லைனிங் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு இந்த படிமான தையல் வந்து பார்த்திங்கன்னா நான் லைனிங் மேலே தான் போடுறேன். மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே எந்த தையலும் வந்து தெரிய போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா சுற்றி அவுட்லைன் வந்து அடிச்சுக்கோங்க. அவுட்லைன் அடிச்சுட்டு இதில் ஸ்லீவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து நம்ம ட்ரிம் பண்ணிடுவோம். 2 ஸ்லீவும் இதே மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா துணி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது அப்படியே விட்டிங்கன்னா நம்மளோட அளவு வந்து சுத்தமாக மாறிடும். ஸோ மறக்காமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாங்க. நம்ம இங்கே தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து பேக் அயன் பண்ணிக்கலாம். நெக் இருக்க இடத்துல, டார்ட் இருக்க இடத்துலலாம் வந்து நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் வந்து அயன் பண்ணணுங்க ஒரு தடவை.
ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து அவுட்லைன் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸோட அவுட்கம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்பவே ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து அயர்ன் பண்ணணுங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து கப் ஷேப் வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு தான் நம்ம அயர்ன் பண்ணணும். ஃப்ளாட்டாக வச்சு தயவுசெய்து அயர்ன் பண்ணிடாதீங்க. ஸோ நெக் அயர்ன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு டார்ட்டாக வந்து அயர்ன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நான் எப்படி அயர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டிக்கிட்ட ஹூக் பட்டிக்கிட்ட இருக்க டார்ட் வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா சென்டர் டார்ட்டு ஃப்ளாட்டாக வச்சு அயர்ன் பண்ணக்கூடாதுங்க. அந்த கப் ஷேப்போட வழியிலேயே நம்ம வந்து போய் அயர்ன் பண்ணணும். ஸோ அதோட ஷேப் கொடுத்து தான் நம்ம அயர்ன் பண்ணணும். அப்போ தான் கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஸ்டிச் பண்ணி போடும்போது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எப்படி அயர்ன் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமோல் கிட்ட இருக்க டார்ட் அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அயர்ன் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும் உங்களோட கப் ஷேப்பு. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைட் பீஸையும் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கப் ஷேப்பு. ஸோ இதே மாதிரி இது அதர் சைடும் அதே மாதிரி ஸ்லீவையும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு அயர்ன் பண்ணிக்கலாங்க. ஸ்லீவும் அதே மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 ஸ்லீவையும். ஸோ இனி நமக்கு இதில் வந்து என்ன பாக்கி இருக்குன்னா, நம்ம வந்து பட்டி கீழே பெல்ட் பட்டி வந்து நம்ம இனி கட் பண்ணலை. ஸோ அந்த பெல்ட் பட்டி கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேக் பீஸ் போட்டிருக்கேன், அது மேலே ஃப்ரண்ட் பீஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஈவனாக வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாடி ஜாயின் பண்ணுற இடத்துலையும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈவனாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிறக்கு அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம பட்டி நம்ம ஜாயின் பண்ணுற பக்கம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பட்டியோட ஹைட்டு வந்து மெஷர் பண்ணணும். ஒன்று வந்து இந்த ஹுக் பட்டிக்கிட்ட இருக்கிற ஹைட்டு, அப்புறம் சென்டர் டாட் கிட்ட இருக்கிற ஹைட்டு, அண்ட் அதுக்கப்புறம் பாடி ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற ஹைட்டு. ஸோ இந்த 3 ஹைட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டி வந்து கட் பண்ணலாங்க. ஸோ எனக்கு வந்து ஹுக் பட்டிக்கிட்ட 3.5 இன்ச்சு, சென்டர் டாட் கிட்ட வந்து 3 இன்ச்சு, பாடி ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருந்தது. அதுக்கப்புறம் வித்தையும் நான் க்ராஸ் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு ரெடி அளவுலேருந்து 1 இன்ச் வந்து பட்டி வந்து ஜாஸ்தி வேணும். ஏன்னா மேலே ஃப்ரண்ட் பீஸ் மேலேயும் பெல்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மடித்து திருப்பி அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச். ஸோ மொத்தமாக வந்து 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா சீம் அலவன்சஸ் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து 3.5 அப்படிங்கிறது வந்து 4.5, அண்ட் அதுக்கப்புறம் வந்து 3ன்றது 4, 2.5 அப்படிங்கிறத வந்து 3.5 அப்படின்னு ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மெயின் ஃபேப்ரிக் கூட நம்ம வந்து கரெக்டாக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 சைடும் வந்து கரெக்டாக போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சமயத்தில் நிறையா நம்ம மிஸ்டேக் பண்ணி வச்சுருவோம். 2யும் வந்து ஒரே டைரெக்ஷன் நம்ம அடித்து வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ரைட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து தனியாக பெல்ட் எடுத்து வச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து கீழே வந்து அரேஞ்ச் மடிச்சுட்டு திருப்பி விட்டு படிமான தையல் வந்து லைனிங் மேலே போடணும். மெயின் ஃபேப்ரிக் மேலே எந்த தையலும் நம்ம கொடுக்க போகிறது இல்லைங்க. ஸோ இந்த தையல் வந்து போடும்போது கீழே நம்ம அரேஞ்ச் விட்ட துணி இருக்கும் இல்லையா, அந்த அரேஞ்ச் வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம படிமான தையல் போடுவோம். ஸோ சுற்றியும் அடிச்சுட்டு இதில் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த சைடு இன்னொரு சைடு இருக்கிற பட்டியும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ 2 சைட் பட்டியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸில் பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த கர்வாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹூக் பட்டிக்கிட்ட வர வேண்டிய பக்கம்.
சரிங்களா. ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட் பீஸில் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஹூக் பட்டிக்கிட்ட இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த வளைவு கொடுத்தா இல்லைங்களா பட்டி, அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டிக்கிட்ட வர வேண்டியது. ஸோ நீங்கள் அதே மாதிரி தைக்கும் போதும் அந்த வளைவை வந்து அந்த ஹூக் பட்டிக்கிட்ட வந்து நீட்டாக அழகாக அந்த கர்வ் ஷேப்புக்கே நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து போட் ஷேப் மாதிரி நமக்கு ஒரு கர்வ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 சைடு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹூக் பட்டி வந்து அடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி. ஸோ ஹூக் பட்டி வந்து நான் வந்து 2 இன்ச் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஹூக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸு மேலே வச்சு நம்ம உள்ளே வந்து திருப்பி அடிக்கணும். கீழே வந்து 1/2 இன்ச் துணியை விட்டு நான் மடித்து எடுத்திருக்கேன். ஸோ ஹூக் பட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிலே தெரியாத மாதிரி லைனிங் துணியை வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து மடித்து அடிச்சிடணுங்க. வெளியிலே எந்த ஒரு துணியும் வந்து பட்டி வந்து தெரியவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக மடித்து அடிச்சிருங்க. ஸோ உங்களோட ப்ளவுஸ் வந்து எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ப்ளவுஸ் வந்து இந்த ஹூக் பட்டியும் ஐ கட்டுற பட்டியும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹூக் பட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம மடித்து அடிச்சிடணும். வெளியில் வந்து எதுவுமே தெரியக்கூடாது. இது வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பி அடிக்கணும், சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் ஐ பட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு வெளியில் திருப்பி அடிக்கணும். ஸோ ஐ கட்டுற பட்டி வந்து இந்த ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தது ஃபேப்ரிக். அதனால் நான் அதுக்குமே வந்து லைனிங் கொடுத்து எடுத்துட்டேங்க. 3 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் வித்து ப்ளவுஸோட ஹைட்டுக்கு. ஸோ அதுக்கும் வந்து லைனிங் கொடுத்துட்டேன். ஸோ இந்த படிமான தையல் நான் லைனிங் மேலே தாங்க கொடுக்குறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் நான் படிமான தையல் போடலை. ஸோ அதையும் வந்து சுற்றி அவுட்லைன் வச்சு நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை கரெக்டாக அதோட அளவுக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் ஃபேப்ரிக்கில் வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஐ கட்டுற பட்டி வந்து உள்ளே வச்சு வெளியில் நம்ம திருப்பி அடிக்கணும். ஸோ மேலே 1/2 இன்ச் மடிச்சுக்கோங்க, கீழேயும் வந்து 1/2 இன்ச் மடித்து இதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பீஸையும் பட்டியும். அண்ட் படிமான தையல் போட்டுக்கோங்க. அண்ட் இது இந்த நம்ம ஐ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5 கேப்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் வந்து எப்பவும் போல் 5 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு அந்த ஐ கட்டுறதுக்கு முன்னாடி மடித்து வச்சு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்து நகராது. நமக்கு அந்த வி ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்து நகராமல் ஒரே இடத்துல இருக்கும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சு நீங்கள் 5 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 5 இடத்துல வி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஷேப்பில் நீங்கள் வந்து ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அது மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இது ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், சரிங்களா. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் நீங்கள் போடணும். ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து பேக் பீஸில் டார்க் பிடிச்சிங்க இல்லையா, பேக் பீஸில் முதுகிட்ட வேஸ்ட்கிட்ட நம்ம வந்து டார்க் பிடிச்சிருப்போம், அது 2 ஸ்டிச் போடணுங்க. ஃப்ரண்ட் பீஸில் டார்க்கில் 2 ஸ்டிச் போடணும். பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல, பெல்ட் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல 2 தையல் போடணும். இந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துல 2 தையல் போடணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டிச்சிங் வந்து எந்த இடமா இருந்தாலும் ஓகே, நம்ம ஆரம்பிக்கும் போதும் என் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் போடணும், சரிங்களா. ஸோ பேக் ஸ்டிச் வந்து போட்டால் தான் நமக்கு அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும்.
ஸோ ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேங்க. ஸோ ஒரு சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் அண்ட் ஸ்லீவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே சென்டர் ஷோல்டரை வந்து நம்ம நாட்ச் போட்டு நம்ம எடுத்திருப்போம். அந்த நாட்சும் சென்டர் ஷோல்டரையும் வந்து ஈவனாக வச்சுட்டு அங்கே இருந்து ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு சைடு நம்ம தைச்சிட்டு வரணுங்க. தைச்சிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம அடிச்சுட்டு வரணும். ஸோ உங்களுக்கு இன்னொரு ஸ்லீவ் வந்து அடிக்கும்போது நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்னொரு ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அங்கேயும் அந்த இடமும் ஸ்லீவோட நாட்ச் போட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ நான் அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே ஏதாவது நம்ம மிஸ்டேக் ஸ்லீவும் ஷோல்டர் ப்ளவுஸ் பீஸு ஜாயின் பண்ணுற இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பாடி ஜாயின் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஷோல்டர் சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஸ்லீவோட நம்ம ஷோல்டர் நாட்ச் போட்டிருப்போம் ஸ்லீவில், அந்த நாட்சையும் ஈவனாக வச்சு ஏதோ ஒரு சைடு தைச்சிட்டு வாங்க இந்த மாதிரி. ஸோ நான் தைக்கிறத பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா திருப்பி 2-3 தடவை வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. வீடியோவில் எங்கே என்ன டவுட் இருக்குது அப்படின்றத வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படின்னு மேக்ஸிமம் 1 to 2 ஹார்ஸ்க்குள்ளே உங்களோட மெசேஜ்க்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டர் ஆஃப் த ஷோல்டர்லேருந்து ஒரு சைடு அடிச்சுட்டு வந்துட்டு ஸோ திருப்பி போடுங்க. அதையே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஸோ இந்த அடுத்த சைடு பேக் சைடு இப்போ இது ஃப்ரண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை முடித்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது. நீ அடுத்தது வந்து பேக் நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்லீவையும் ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவும் ப்ளவுஸ் பீஸும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லா இடத்துலையும் வித்து சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். கீழே வேஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மார்க் பண்ணியிருக்கேன், அந்த மார்க் மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுங்க.
ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நீட்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா திருப்பி வந்து நம்ம அளவு ப்ளவுஸோ இல்லை டேப்போ வந்து நம்ம எடுத்து திருப்பி மெஷர் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. ஸோ நான் கீழே வேஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேங்க. ஸோ ரெண்டையும் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறோமா அப்படின்னு ஹெட் பின் எடுத்துகிட்டு அந்த பேக் பீஸில் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது மேலே நீங்கள் மேலே வச்சு கீழே இன்சர்ட் பண்ணும்போது கீழே இருக்க ஃப்ரண்ட் பீஸோட நம்ம போட்டிருக்க கோடு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு வாங்க. நான் கீழே வேஸ்ட்லேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹெட் பின் வந்து, அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வித் வந்து கோடு போட்டு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, நீங்கள் மேலேருந்து ஹெட் பின்னை கீழே இன்சர்ட் பண்ணும்போது மேலே இருக்க மார்க்கும் கீழே இருக்க மார்க்கும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஹெட் பின்னையே வந்து நீங்கள் ஈவனாக இருக்க இடத்துல வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. குத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு அளவு வந்து மாறாது, துணி வந்து அந்த சைடு இந்த சைடு நகராது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்னொரு பக்கமும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஸோ ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச் வந்து கொடுக்கணும் இல்லையா, 2லேருந்து 3 ஸ்டிச் நம்ம ஜாஸ்தி கொடுப்போம். மேபி இந்த ஃப்யூச்சர் வந்து ப்ளவுஸ் வந்து பிரித்து போடணும் அப்படின்னா அதுக்காக ரீசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 தையல் வந்து உள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மொத்தமாக 3 தையல் போட்டுட்டேங்க 2 சைடும். ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்னிக், நீங்கள் பாடியோட ஜாயின் பண்ணுறது. ஸோ இது இப்படியும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாடி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து தனியாக சர்க்கம்ஃபரன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடியோட வந்து ஜாயின் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்லீவ் அண்ட் பாடி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து நமக்கு மேபி இந்த ஃப்யூச்சர் வந்து பிரித்து தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது வந்து எல்லா டெய்லர்ஸும் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான டெக்னிக் அதனால். ஸோ தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 தையல் போட்டதுக்கப்புறமா இந்த சைடில் நிறைய ஃபேப்ரிக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப துணி அங்கே ஜாஸ்தி இருந்ததுன்னா நமக்கு ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப அழுந்தும். ஸோ அதனால் கம்மியாக ஃபேப்ரிக் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மிஷினில் வந்து இன்பில்டாகவே வந்து ஓவர்லாக் போடுற இது வந்து ப்ரொவிஷன் வந்து இருந்தது. ஸோ நான் அதே த்ரெட் யூஸ் பண்ணி அந்த டிஃபால்ட்டு ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் வந்து ஓவர்லாக் வந்து சைடில் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் அண்ட் அதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஸ்லீவில் இது எல்லா இடத்துலையும் வந்து ஓவர்லாக் போட்டணும். ஆக்சுவலாக ஓவர்லாக் போட்டுட்டு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பே நம்ம போகணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த 2 சைடு பாடியில் மட்டும் நான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த மிஷினில் டிஃபால்ட்டாகவே இந்த ஓவர்லாக் ப்ரொவிஷன் வந்து இருந்தது. ஸோ அதனால் ஓவர்லாக் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் அதே சேம் த்ரெட்டில். ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ திருப்பியும் வந்து ஒரு தடவை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க 3 டாட் லைனிங் ப்ளவுஸஸ். ஸோ அவுட்கம் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் வந்து ஃபினிஷ் பண்ணி நான் வந்து போட்டு பார்த்தேன். ரொம்பவுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பெல்ட்டு கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. ஸோ இங்கே இந்த ஸ்லீவும் பாடியும் ஜாயின் பண்ண இடம் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து நீட்டாக வந்து அழகாக ஸ்லீவ் வந்து பாடியில் வந்து அழகாக ப்ளேஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த ஜாயின் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக அழகாக அந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஷேப் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் சீம் அலவன்சஸ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுக்கல. நம்ம எல்லா இடத்துலையும் பக்காவாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸ்லீவ் அண்ட் பாடி வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளோட இண்டிகேஷன் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்னி இதில் வந்து என்ன வேலை இருக்குது அப்படின்னா நம்ம குக்கி மட்டும் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மற்ற வேறு எதுவுமே பயாஸ்ட் வந்து நான் எடுக்கல. கிளாத் இதுக்கு
நெக்குக்கு. ஸோ நான் அப்படியே மேலே வச்சு நான் உள்ளே திருப்பி அடிச்சிட்டனால நான் பயாஸ்டு கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு லைனிங் ப்ளவுஸுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து உள்ளே திருப்பி விட்டு லைனிங் வந்து மேலே இருக்க மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தடவை நம்ம அயன் பண்ணிக்கிறோம். அண்ட் மறுபடியும் வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி விட்டு ஒரு தடவை வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக அயன் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கான அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த 3 டார்க் ப்ளவுஸும் வந்து நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணி எனக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. ஸோ ஐ வில் கிளாரிஃபை ஆல் யுவர் டவுட்ஸ். ஸோ இது வந்து 3 டார்க் லைனிங் ப்ளவுஸுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டு நீங்கள் அயன் பண்ணும்போதும் டார்ட்டை மைண்டில் வச்சுட்டு டார்ட்டோட ஷேப்புக்கு தான், அதாவது கப்போட ஷேப்புக்கு தான் நம்ம அயன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ப்ளவுஸ் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எனக்கு ஸ்டிச் பண்ணி பிக்சர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வில் ஃபீல் ஹாப்பி தட் யூ ஹேவ் லேர்ன் ஃப்ரம் மீ. ஸோ தேங்க்யூ. ஹாப்பி சீயிங்.